ஏப்பா ஊருக்குள்ள பஸ் வரலன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, நீங்க எங்க பாருக்கீங்க? வழக்கம் போல் நீதிபுரத்துக்கார பசங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பஸ் எல்லாம் வராது. அவனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது. மாசம் ஆனா 2 மறியலை கிளப்பிடுறானுங்க. அவனுங்களை ஏதாவது பண்ணணும். தம்பி எனக்காவது தேவையில்லாத பிரச்சனை பண்ணிருக்கா? தம்பி எதை செஞ்சாலும் அது நம்ம ஊரோட நல்லதுக்காகத்தான்ப்பா இருக்கும். தம்பி சொல்லியிருக்குன்னா அதுல ஒரு நீதி நேர்மை தர்மம் இருக்கும். நம்ம ஊருக்காகவே உழைக்கிற சிங்கக்குட்டி எங்கப்பா? கிளம்பி அடிச்சு பட்டைய நிமிதி தூள் கிளப்பி இருக்க சீனிய போல சிரிச்சு சண்டியரா இறங்குடா. விராட்டே விராட்டே. அண்ணே நானும் இங்கதான் இருக்கேன். என்னப்பா விராட்டு, நீ டாப்ல இருக்க? அட சும்மா இருப்பா, தம்பி எப்பவுமே டாப்பு தானே. அண்ணே வணக்கம் வணக்கம். எல்லாருமே வந்துட்டாங்கல்லப்பா, வாப்பா பேசலாம். மாப்ள சீக்கிரம் போ மாப்ள, போயிட போறாங்க. அண்ணே காஃபியா டீயா? காப்பியே கொடு, பஞ்சாயத்து கொஞ்சம் சூடு. இவன் கொடுக்குற காப்பியில வணக்கம். என்ன தலைவரே, நீங்களே இப்படி லேட்டா வந்தா எப்படி? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? தம்பி சொன்னா சரியா? ஏடா எப்போ எந்த நேரத்தில் எதுக்கு பிரச்சனையை கொண்டு வரீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கரெக்ட் டைம் வர முடியும்? பொது சபைன்னு வந்துட்டா நேரங்காலெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது தலைவரே, உடனே பண்ணிடணும். சாரா இன்னைக்கு என்ன பிரச்சனை? தலைவரே ஊருக்கு ஒரு பஸ் இருக்கு, அதை நிறுத்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? இல்ல. பஞ்சாயத்து தலைவர் நீங்க இருக்கீங்க, ஆனா நீங்க உட்காரத்துக்கு ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கா? இல்ல. இன்னும் இங்க நிறைய இல்ல. அது சம்மந்தப்பட்டவங்க வரட்டும் தலைவரே, அப்பதான் என்னால சொல்ல முடியும். வந்துட்டாங்கல்ல. என்னையா உங்களுக்கு பிரச்சனை? நாங்க என்ன டவுன்ல வெட்டியாவா இருக்கோம்? அப்போ நாங்க மட்டும் என்ன கிராமத்துல வெட்டியாவா இருக்கோம்? ஏய் யாரா அவன் கூட்டத்துல குரல் கொடுக்கறது? தொலைச்சு இந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் நீதானடா. இன்னைக்கு என்னடா பிரச்சனை? எங்களுக்கு இங்க நிலம் இருக்குது, அதுக்கு பட்டா சிட்டா வாங்கணும்னா கூட 30 கிலோமீட்டர் தாண்டி டவுன்ல போய் நாள் கணக்கா மணிக்கணக்கா நிக்க வேண்டியதா இருக்குது. எத்தனை நாளைக்கு தான் நாங்க பொறுத்துக்கிறது சகிச்சுக்கிறது? என்னையா இது விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துல இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு? அதான் இந்த காலத்து விஞ்ஞானத்துக்கே காட்டுல மேட்டில் கூட டவர் வச்சிருக்கீங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நாகரிகத்துல இந்த உலகத்துக்கே முன்னோடியா இருக்க என் தமிழுக்கு ஒண்ணு வேற சொல்றான். தமிழ் குல பெண்மணிகளுக்கு என்ன மாப்ள சிக்கிருச்சா? ஊருக்குள்ள எவ்வளோ பியூட்டிங் இருக்கு, அவங்கள அழகுபடுத்த ஒரு பியூட்டி பார்லர் இருக்கா? டேய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கும் பியூட்டி பார்லருக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு, நான் தான் சார் சொல்றேன். பியூட்டி பார்லருக்கே போகாம தீபாவளி பொங்கல் கோவில் திருவிழான்னு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் வர பண்டிகை நல்ல அழகா தெரியுற எங்க ஒரு பொண்ணுங்க எப்பயுமே அழகா இருக்கிற எங்களை மாதிரி பசங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி பெத்தவங்க மத்தவங்க யாருக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறதுக்குள்ள ஒண்ணு பொண்ணு வீட்டுக்காரன் பொண்ணு பிடிச்சி இழுத்துட்டு போயிடறான், இல்ல பையன் வீட்டுக்காரன் பையனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடறான். இதே இங்கேயே எங்க ஊர்லயே ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருந்திருந்தா நாங்க அங்க போய் கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். அங்கேயும் வந்து எவனாச்சும் பிரச்சனை பண்ணா இந்த ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலாவது எங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் இல்லாதனால வெட்டு குத்து ரத்தம் ஆகுது. ஆடா அப்படி ஆன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு பார்த்தா அதுக்கும் 30 கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டியதா இருக்கு. நடமாடும் டீ கடை தலைவருக்கு ஒரு ஸ்பெஷல் டீ. இப்ப யாரா லவ் பண்ணி ஓடி போய் வெட்டி குத்தாய் போச்சு? அப்படி எதுவும் ஆயிரக்கூடாதான் சார், முன்னெச்சரிக்கையா கேக்குறேன். என்ன தலைவரே, நான் சொல்றேன் சரிதானே? உங்களெல்லாம் ஸ்டேஷன் கூட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டினா தானே இனிமே இந்த மாதிரி பேச மாட்டீங்க. எங்க உள்ள புடிச்சு போட்டு பார்க்கலாம். நீங்க தலைவர்னாலே எங்களை உள்ள பிடிச்சி போட்டுறீங்களா? ஏய் யாருகிட்ட உன்ன? சார் நம்ம ஸ்டேஷன்ல 10 பேர் தான் வைக்க முடியும். அதுவும் இல்லாம இவங்க கிராமத்துக்காரங்க வேற. நாளைக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா நம்மள தான் காரி துப்புவாங்க. பேசாம இதை சமாளிச்சு விட்டுருங்க சார். சரி இதெல்லாம் மேல எடுத்த விவகாரம். எம்எல்ஏ எம்பின்னு மனு கொடுக்கணும், அதுக்கப்புறம் கலெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற தலைவர் நீங்க, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. ஆமாமா மனு கொடுக்கணும், கொடுத்துரும். என்ன மாப்ள தலைவர் டக்குன்னு கவுந்துட்டாரு? இதைத்தானே எதிர்பார்த்தோம். அப்புறம் என்னப்பா தலைவரே சொல்லிட்டாரு, பஸ் விடுங்கப்பா. கிளம்பு கிளம்பு. கன்னிப்பாண்டி நாங்கெல்லாம் சேர்ந்து தீனா அஜித் மாதிரி பஸ் மறியல் பண்ணிட்டு வந்தா நீ என்னடானா இதே முரளி மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க. வண்டியை வாங்குறதோடு சரி, சேச்சியை பாக்குறதோடு சரி. ஏன் பாண்டி, சேச்சி தனியா தானே இருக்கு. யாரும் இல்லாத இந்த நேரத்திலேயாவது பக்கத்துல போய் நின்னு பதமா பக்குவமா
நிதானமா லவ் பண்ணலாம்ல? பண்ணலாம்ல? பக்கமா போனா பயமா இருக்குடா. அதுவும் இல்லாம அவ கிட்ட போனால உடம்பெல்லாம் குப்புன்னு வெறுக்குதுடா. இந்த டீ கடை வந்ததுல இருந்து 3 பொண்ணுங்க மாறிட்டாங்க. மாறாதது டீயும் நீயும் தான். ஏய் என்ன சொல்ல வேணுங்க? நீ எதுவும் சொல்ல வேணாம். சேச்சி 3 டீ இதய முரளிக்கும் சேர்த்து. ஓகே. இதே அடிக்குதா? மொக்க பீஸுக்கு எவ்வளோ ஃபீல் பண்றான் பாரு. இதுல என்ன இது? எதுக்கு இந்த தேவையில்லாத ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சு காசை செலவு பண்றீங்க? இந்த மாதிரி மக்கள் நம்மளை ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஆடம்பரம் பண்றதுக்காக இல்ல, அவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காகத்தான். புரியுதா? புரியுது தலைவர். உத்தம புத்திரா. தலைவருக்கு பேர் வச்ச பாட்டி வந்து ஆத்தா இந்த வரேன். ஆத்தா மருந்து மாத்திரம் சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். பேரம்பேச்செல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. ஓ ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கா ஆத்தா? நல்லா இருக்கியா? பட்டுமா போய் பேசிட்டு வந்துடுறேன். இப்ப நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னாக்க, நம்ம தொகுதியில மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு, அவங்களுடைய தேவைகள் என்ன, இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு போய் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்காகத்தான். ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லுங்க. தலைவரே, ரோடே இல்லாத ஊர்ல சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தீங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தலைவரே. மூர்த்தி, நான் எல்லா இடத்துக்கும் தார் ரோடு போட்டு கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த எதிர்கட்சிக்காரங்க கட்சி பேதம் பார்த்துக்கிட்டு நம்ம தொகுதிக்கு வர வேண்டிய நிதி எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க. நானும் பாராளுமன்றத்தில் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமா நம்ம தொகுதிக்கு என்ன வரணுமோ அதை வர வச்சு நம்ம தொகுதிக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்வேன். எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். எனக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா எங்க கட்சி தொண்டர்கள் மக்கள், அவங்களுக்கு மட்டும் நான் எம்பி இல்ல. உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லையா உங்க கட்சி தொண்டர்கள் மக்கள், அவங்களுக்கு நான் தான் எம்பி. எனக்குன்னு ஒன்றும் பெருசா தேவையில்லை. எனக்கு ஒரு பரம்பரையான வீடு இருக்கு, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். வயல்ல இருந்து கொஞ்சம் நெல்லு கில்லு அரிசி கிரிச்சு வருது, அதை வச்சு நான் நிம்மதியா கஞ்சி குடிச்சு பொழைச்சுக்கிறேன். அரசியலுக்கு வந்து நான் ஒன்றும் பெருசா சம்பாதிக்கல. நான் சம்பாதிச்சிருக்கிறதெல்லாம் உங்களையும் உங்களுடைய அன்பையும் மட்டும்தான். இதை விட காமராஜர் அப்துல் கலாம் மாதிரி 2 போட்டோம். ஆனா என்ன எம்பியா விடாம தோக்கடிச்சிட்டானே. ஐயா தண்ணியெல்லாம் சேஃபா இருக்கு. இவனை பாரு. இதை சொல்ற நேர்மை, நாணயம், சத்தியம், அதை வச்சு அவனை தோக்கடிக்கணும்டா. வட்டமாப்பா அண்ணா, உத்தமன் நேரடியில் போனால் ஜெயிக்க முடியாதுண்ணா, குறுக்குள்ள தான் ஜெயிக்கணும். இன்னையிலேருந்து உத்தமனையும் உத்தமனோட ஆளையும் ஃபாலோ பண்ணி நேரம் வரும்போது போட்டு தொழிலுங்கண்ணா. ஊன்னு சொல்லுண்ணா. சரின்னு சொல்லுங்க தலைவர. தினம் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்து நிக்கிற. ஆமா, இன்னைக்கு எதுக்கு பஸ் மறைச்ச? அப்பா அம்மாவை சும்மா இருக்கு சொல்லுங்க. டேய், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ அந்த ஆள் போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்க. அவர் பேச்சு கேட்டதால தான் நீ இப்படி உருப்படாம இருக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகாதுமா. ஏண்டா டேய், நீ படிச்ச படிப்புக்கு ஒரு வேலைக்காவது போலாம்ல. அவன் ஊருக்குள்ள 4-5 டிகிரி வாங்கி வச்சுட்டு வேலை இல்லாம இருக்கான். இதுல நான் படிச்ச 1 டிகிரிக்கு உள்ளூர்ல எங்கேயுமே வேலை கிடைக்கும், வெளியூருக்கு தான் போகணும். ஐயோ ஆமா, நான் வெளியூருக்கு போயிட்டா உன்னை யார் பாத்துக்கிறது? சவுந்தரவள்ளி ஒத்த பிள்ளைய பெத்தா, ஒத்த பிள்ளைன்னு பொத்தி பொத்தி வளர்த்தா. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைய அவளே பணத்துக்கு ஆசைப்பட்டு பிள்ளைய வெளியூருக்கு அமிச்சிட்டான்னு ஊருக்குள்ள உன்னை யாரும் தப்பா பேசிட கூடாதமா? அதான வெளியூருக்கு சொல்லுவேடா, சொல்லுவேன். உங்க அப்பா புத்தி அப்படி உனக்கு இருக்கு. அவர் வளப்பாயிச்சே, இப்படியே தான் இருக்கும். ரெடியா? ஆச்சு ஆச்சு. எங்க இட்லி சூடா இருக்கு, சூடு ஆறி போறதுக்குள்ள சாப்பிடுங்க. அடுத்த வேலைக்கு சமைக்கணும்.
உட்கார் இங்க உட்கார். ஆ. ஐயோ டேய் விரட்டு ஒரு வாய் வாங்கிட்டு போடா. என்னடி புள்ளைய வேலை வாங்குற? நீ அவன் இருக்கிற இடத்துல போய் ஊட்ட. விளையாடுறதே ஒரு வேலை தான். டயர்ட் ஆயிடுவ, தூங்கு. எந்திரிச்சு சாப்பிடுவாடா. நாம என்னைக்கு வந்திருக்கோம்? எடுத்துட்டு வந்து தொலைறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.